जय श्री नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं, यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं। परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरि ओम तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेविकां भगवती उत्तमश्लोके भक्ति भवति नैष्टिकी। निगमकल्पतरोपलितं फलं सुखं गातमद्रवसंयुतं भगवत भागवतं समालयं मकरगोरसिका भुवि पावकाः षण्वदां सकटका कृष्णा पुण्यश्वरणकीर्तनक हृदयन्तस्तोऽन्य भद्राणि वितनोति सुकृतः सदाम्। हरे कृष्णा प्रभु जी, नंदी प्रभु जी। हरे हरे Thank कृष्णा। you, Mulaji. Sarvashastra Piyusha, Sarva Vedaika Shatpala, Sarva Siddhanta Ratnadya, Sarva Lokaika Drikprada, Sarva Bhagavada Prana, Srimad Bhagavada Prabho, Kalidvanto Didaditya, Sri Krishna Parivartita, Paramananda Pataya, Prema Varshi Aksharayate, Sarvada Sarva Sevyaya, Sri Krishnaya Namostume, मद एक बंदो मद संगिन मद गुरु मन महादना मन निष्ठारका मद भाग्या मद आनंता नमोस्तुते असाधु साधुता दायिन अतीनो चाता करा हना मुंच कदाचिन माम प्रेमना कृतकंतयोस्पुरा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ண பக்தர்களே, மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள்ல நாளான்னைக்கு 11ஆம் தேதி நமக்கு கீதா ஜெயந்தி. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உரைத்த நாள். ஸோ அதனால நம்ம பகவத்கீதையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டதால நம்ம இன்னைக்கு பகவத்கீதையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நேத்து அதாவது முதல் கிளாஸ்ல நம்ம அத்தியாயம் 1, 2 அதை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். பேசிக்கலா 1வது அத்தியாயம் எப்படி அந்த படைகள் எல்லாமே அணிவகுப்புகள் அதுல பார்த்தோம். அது இல்லாம துரியோதனனுடைய சாதுரியம், அந்த ஒரு சத்திரியனாக அவனுடைய ராஜதந்திரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அர்ஜுனன் அந்த மாதிரி அந்த படைகளை எல்லாம் பார்த்த போது அந்த உறவினர்கள் எல்லாம் இருந்ததால மனக்கலக்கம் அடைந்த அர்ஜுனன் 5 காரணங்கள் கூறுகிறான். 5 காரணங்கள்ல 1வது அத்தியாயத்துல 4 காரணங்கள், அதாவது அவனுடைய கருணை மனம், நான் எப்படி மகிழ்ச்சி அடைவது, எல்லாருமே மரணம் சம்பவித்து விட்டால் நான் எப்படி மகிழ்ச்சி அடைவது அப்படிங்கிற ஒரு காரணம். அதே போல பாவ வினைகள், பாவ விளைவுகள், நான் பாவம் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல அதனால எனக்கு நிறைய சொர்க்கத்துக்கு நான் போகாம நரகத்துக்கு போவேன், பாவ விளைவுகளை பத்தி கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அதே போல குலநாசம், இந்த குலநாசம் அடைஞ்சிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற முக்கியமான கருத்துகள் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனால் பகவானிடம் வாதிடப்படுகிறது. அதன் பிறகு 2வது அத்தியாயத்தில் ஸ்திரத்தன்மை, ஸ்திரமற்ற தன்மை, இன்டெசிஷன், அது 6வது ஸ்லோகம், 2வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகத்துல அதை பற்றி பகவானிடம் அர்ஜுனன் விளக்குகிறான். அதன் பிறகு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு பகவானிடம் முழுமையான ஒரு சரணாகதி, பகவானை ஒரு ஆச்சாரியர் ஸ்தானத்திற்கு, கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவக அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தின் மூலமாக அவர் முழுமையாக அதாவது பகவானிடம் தஞ்சம் அடைகிறார். இதுதான் 2 அத்தியாயங்களுடைய ஒரு முக்கியமான விஷயமா நாம பார்த்தோம். அது இல்லாம பகவான் அதுக்கு பிறகு முக்கியமான இந்த சாராம்சங்கள், 2வது அத்தியாயம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சாராம்சம். எதனுடைய சாராம்சம்? இந்த என்டையர் 18 அத்தியாயத்தினுடைய சாராம்சமாக அது பார்க்கப்படுகிறது. சாங்கிய தத்துவம், அதை பத்தி நிறைய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்ம காண்டம், அப்புறமா புத்தி யோகம், நிஷ்காம கர்ம யோகா, அப்புறமா தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மா, தட் இஸ் அந்த கடைசி ஒரு 6-7 ஸ்லோகத்துல பகவான் அதை பற்றி அருமையாக விளக்கம் தருகிறார். சோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு விளக்கம் கிடைச்ச பிறகு பகவானுக்கு, அதாவது அர்ஜுனனுக்கு ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுகிறது. அந்த குழப்பங்களினுடைய ஆரம்பம் தான் இந்த 3வது அத்தியாயம்.
இந்த அத்தியாயத்துல வந்து கிட்டத்தட்ட 43 ஸ்லோகங்கள் இருக்கிறது. அந்த குழப்பம், நான் என்ன செய்யணும் அப்படின்னு புரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல வந்து பகவானிடம் கேட்கும்போது அதற்கான பதில்களைத்தான் பகவான் இங்கு தருகிறார். முதல் 9 ஸ்லோகங்கள்ல வந்து அந்த குழப்பத்திற்கு பகவான் பதிலளிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிஷ்காம கர்மம், அதுல வந்து அனைத்தையும் துறந்து ஒருவன் தன்னுடைய செயலில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கறத கொடுக்கிறாரு. 10 16 ஸ்லோகம் வரைக்கும் கர்ம காண்டத்திலிருந்து கர்ம யோகா. கர்ம காண்டம் அப்படின்னா என்னதுன்னா, இந்த பௌதிக வாழ்க்கையில் நம்ம வந்து வேதங்களின் மேற்கோள் காண்பித்து வேதங்களை கடைபிடித்து நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கிற மாதிரி செயல்கள்ல பகவானுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மற்றது எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, கர்ம காண்டம். ஆனால் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல நாம செய்யற ஒரு விஷயம். அப்புறமா 17 35 வரைக்கும் நிஷ்காம கர்ம யோகத்தை பத்தி நல்ல ஒரு விளக்கமாக தருகிறார் பகவான் வந்து அர்ஜுனுக்கு விளக்குகிறார். அதன் பிறகு 36 43 ஸ்லோகம் வரைக்கும் எதனால நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியல அப்படிங்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த காமம் மற்றும் கோபம், இந்த 2 விஷயங்கள், அதை பற்றி அதிகமான ஒரு விளக்கம் தரப்படுகிறது. இதுதான் வந்து 3வது ஸ்லோகத்தினுடைய சாரி 3வது அத்தியாயத்தினுடைய ஒரு முக்கியமான பொருள். முதல் 2 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன கேள்வி அப்படின்னா, புத்திசாலித்தனமாக இருப்பது சிறந்ததா அல்லது நான் என்னுடைய செயல்களில் ஈடுபடுவது சிறந்ததா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை தான் அவர் ஆரம்பிக்கிறார். முதல் 2 ஸ்லோகங்கள், நான் பலன் நோக்கு செயல்களுக்காக நான் சண்டை போடட்டா, அப்படி இல்லாட்டி என்னுடைய புத்திசாலித்தனத்தை நான் பயன்படுத்துவதா, புத்திசாலித்தனம்தான் முக்கியமானது சிறந்தது அப்படிங்கும்போது நான் எதற்காக யுத்தம் புரிய வேண்டும் அப்படிங்கிறத கேட்கக்கூடிய 2 ஸ்லோகங்கள். 3வது ஸ்லோகங்கள்ல வந்து பகவான் பல்வேறு விதமான மக்கள்களை பற்றி அவர் கூறுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு பரிணாம வளர்ச்சி. எல்லாருக்கும் வந்து உடனே அத்தனை புரிதலும் ஏற்பட்டு விடாது, முதிர்ச்சி வந்து உடனே எல்லாருக்குமே ஏற்படாது. அதனால பல்வேறு விதமான மனிதர்களை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார். தன்னுணர்வு பெற்ற மனிதர்களை பற்றி பேசுகிறார். அதாவது சாங்கிய யோகம், புத்தி யோகம், அந்த 2 பத்தியும் பேசுறதுக்காக ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான் 3வது ஸ்லோகம். சாங்கிய யோகம் அப்படின்னா ஒரு ஊகத்தின் அடிப்படையில், தத்துவ ஊகங்களின் அடிப்படையில் அவர்கள் செயலாற்றுவது. அது வந்து ஒரு எதிர்மறையான வழி. பக்தி யோகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சாங்கிய யோகம் அப்படிங்கும்போது நேரா போகாம சுத்தி வளைச்சிட்டு போறது, எல்லாமே ஒரு ஊகத்தின் அடிப்படையில், ஒரு ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, தத்துவங்கள் ஏதாச்சும் சொன்னா கூட அது மேல சந்தேகப்பட்டு அதை கொஞ்சம் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டு அப்புறமா புரிஞ்சுக்கிறது பிலசாபிக்கல் ஸ்பெகுலேஷன். தட் இஸ் கால்டு சாங்கிய யோகா. அதன் பிறகு புத்தி யோகா. புத்தி யோகம் அப்படிங்கிறது நேரடியான ஒரு வழிபாட்டு முறை, கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணருடைய தயவு, அவரையே முழுமையாக சார்ந்திருந்து அதுல செய்யக்கூடிய யோகங்கள். அதை பத்தி தான் அவர் விளக்கமா ஆரம்பிக்க போறாரு. பகவான் வந்து அந்த ஸ்லோகங்கள்ல சொல்ல போறாரு. 4வது ஸ்லோகங்கள்ல வந்து துறவரம். இங்க வந்து அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எதுவுமே வேண்டாம், துறவரம் அடைந்து விடுகிறேன் அப்படிங்கும்போது பகவான் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, வெறும் துறவரம் மாத்திரம் எடுக்கிறவனுக்கு வந்து இதயம் என்பது தூய்மை அடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த காம இச்சைகள் வந்து மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சன்னியாசியா இருந்தாலும் கூட அந்த காம இச்சை அவனுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால நீ வந்து வெறுமா துறவரம் எடுப்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு விவரிக்கக்கூடிய ஸ்லோகம் 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகம், சாங்கிய யோகம் வந்து எப்படி செயல்முறைக்கு ஏற்றதல்ல. காரணம், ஆத்மாவானது எப்பொழுதுமே அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆத்மா இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ் இல்லையா, சோல் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ். அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து எந்த செயலிலுமே ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து முரண்பாடான ஒரு கருத்து. அதனால சாங்கிய யோகம் என்பது செயல்முறைப்படுத்தப்படாது. சாங்கிய யோகத்தை பத்தி விளக்கி சொல்கிறார், அர்ஜுனனுக்கு சொல்றாரு பகவான். இருந்தாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இந்த சாங்கிய யோகம் பண்றவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களுடைய இந்திரியங்கள் மனதை எல்லாமே நாங்க கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறோம். அதாவது 4 சமுதாயத்தில் உள்ள 4 வர்ணங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா, பிரம்மச்சரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசா, அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு தரப்பட்டுள்ள நியமங்களை எல்லாமே செஞ்சு அதன் மூலமாக மனதை கட்டுப்படுத்தி இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படிலாம் இல்லாம நான் வந்து எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திட முடியும் அப்படின்னு சொல்றவன் வந்து ஒரு போலியான ஆசாமி, அவன் வந்து ஏமாற்றுபவன் அப்படிங்கறத வந்து 6, 7 ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்புறமா வந்து 8வது ஸ்லோகத்துல வந்து நிச்சயமாக உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும், அப்படி செய்யறதை விட்டுட்டு அந்த கடமையே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து தவறு. கடமை செய்வதுதான் மிகச் சிறந்தது.
அதுல என்ன பலன் கிடைக்க போதோ அது வேற விஷயம், அதை பத்தி பின்னாடி விளக்குவாரு. பட் அதுக்காக நான் வந்து வேலையே செய்யாம நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அர்ஜுனனுக்கு விளக்குகிறார். அதே போல நாம் செய்யக்கூடிய கடமைகள் 9வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய கடமைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது பகவானுக்காக அர்ப்பணிக்க துவங்கினோமே ஆனால் நமக்கு வந்து ஒரு ஒரு பற்றுதல் ஏற்படாது. வி ஆர் அவே ஃப்ரம் த பாண்டேஜ். நம்மளுக்கு வந்து ஒரு கடமை செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பௌதீக உலகில் ஒரு கட்டுண்ட நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் இல்லையா, கட்டுண்ட ஆத்மாக்கள் நம்ம சொல்றோம் இல்லையா. அதுக்கு வந்து பகவான் விளக்கம் அளிக்கிறார் 9வது ஸ்லோகத்துல. எல்லாமே நீ செஞ்சுக்கோ, உனக்கு என்னென்னலாம் கடமைகள் வருதோ, என்னென்ன வர்ணத்துல இருக்கியோ, எந்தெந்த ஆசிரமத்துல இருக்கியோ, அந்த கடமைகள் எல்லாமே செய்யும் பொழுது அதை அனைத்தையுமே நீ வந்து ஒரு 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 என்ன சொல்றது, தியானம், ஒரு தவ வலிமையில அதை வந்துட்டு நீ தியாகம் செய்து விடு. எதை தியாகம் செய்து விடு? உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த முடிவினை தியாகம் செய்து விடு. நல்லது கிடைக்குதோ கெட்டது கிடைக்குதோ அதை எல்லாமே வந்து பகவான் விஷ்ணுவிற்கு நீ தியாகம் செஞ்சிட்டீன்னா உனக்கு அந்த பௌதீக கட்டுண்ட நிலையிலிருந்து நீ அப்பாற்பட்டவனாகி விடுவாய் அப்படிங்கிறது 9வது ஸ்லோகம். இங்கதான் நம்ம வந்து அந்த யோகா லேடர் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். யோகா லேடர் அப்படின்னா ஒரு படிக்கட்டுல ஏறி போற மாதிரி இல்லையா. நம்ம ஒரு படிக்கட்டுல ஏறி போறோம் அப்படிங்கும்போது, பக்தி அப்படிங்கிற ஒரு படிக்கட்டுல நம்ம ஏறி போறோம் அப்படிங்கும்போது கீழே இருந்து மேல வரைக்கும் நம்ம வரோம் இல்லையா. அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அந்த யோகா லேடர் அப்படிங்கிறத பத்தி விளக்கப்படுகிறது அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு சம்பந்தப்பட்டதாக. அதாவது நிஷ்காம கர்மம், நிஷ்காம கர்மத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கர்மா, கர்மா என்றால் என்ன? செயல். செயல் செய்யும் பொழுது என்ன ஆகுது? நம்ம வந்து முக்குணங்களில் செயல்கள் செய்யறோம் இல்லையா. அதாவது ரஜோ குணத்திலையும் செய்ய முடியும், தமோ குணத்திலையும் செய்ய முடியும், சத்துவ குணத்திலையும் நம்மளுடைய செயல்களை செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த கர்ம செயல்களில் நாம் ஈடுபடும் போது, நமக்கு விதிக்கப்பட்ட செயல்களில் ஈடுபடும் போது, அந்த செயல்களினால் ஏற்படக்கூடிய பலன்களின் மீது நமக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு விடுகிறது. திஸ் இஸ் கால்டு சகாம கர்மா. நிஷ்காம கர்மா வேற, சகாம கர்மா. சகாம கர்மா அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய செயல்களின் மீது, அதில் வரக்கூடிய பலன்களின் மீது உங்களுக்கு ஆசை ஏற்பட்டு, அப்படிங்கும்போது தட் இஸ் கால்டு ரஜோகுணத்தில் செய்யக்கூடிய செயல். காரணம் என்ன அப்படின்னா, சத்துவ குணத்துல வந்து பகவான் அப்படிங்கிற ஒரு பிராமண குவாலிட்டிஸ் வரும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிலை அப்ப ஏற்படாது. ஆனால் சகாம கர்மா ஒரு அந்த ஒரு ரஜோகுணத்துல வேலை செய்யும் பொழுது, செயல் செய்யும் பொழுது, இது நான் தான் செஞ்சேன், இந்த பலன் எனக்கு தான் கிடைக்கும். ஸோ இந்த யோகா லேடர் நம்ம பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சகாம கர்மா, இந்த கர்ம காண்டம் அப்படிங்கிறது. இவங்க எப்படிப்பட்டவங்களாங்க இருப்பாங்க அப்படின்னா, வேதங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துகள், வேதங்களில் கூறப்பட்டுள்ள நியமங்களை ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, வேதங்கள்ல வந்து பல்வேறு வகையான தேவ வழிபாடுகளுக்கு முன்னுரிமை தரப்பட்டிருக்கிறது இல்லையா. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேவ வழிபாட்டில் முன்னுரிமை அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லாட்டி வேற ஏதாவது நடக்கணும் அப்படின்னா கூட அந்த தேவ வழிபாட்டில் முழுமையாக அவர்கள் ஈடுபட்டு விடுவார்கள். அப்படி பண்ணினாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பலன், அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒர்க் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது, அது எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க அவங்க சகாம கர்மவாதிகள். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முன்னேறுபவர்கள், தே ஆர் கமிங் இன் டு சத்துவ குணம், மோட் ஆஃப் குட்னஸ்க்கு வரும்போது அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அந்த ஞானம் அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது தே ஆர் மூவிங் இன் டு த ஞான யோகா, ஞானா பிளாட்ஃபார்ம், அந்த தளத்திற்கு சேர்க, அந்த அந்த அறிவை பெற வேண்டும். வேதங்கள் அப்படிங்கும்போது வேதம் எங்கு எதற்காக கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு முழு விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சத்துவ குணத்தில் செயல்களை செய்யும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய செயல்களின் முடிவுகளின் மீது பற்றுதலற்ற நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். பண்ணின எனக்காக தான் அப்படிங்கிற அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. இது எல்லாமே பகவானுக்காக, பகவானினுடைய கிருபை, பகவானுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வரும்பொழுது அவங்க என்னத்தை பயன்படுத்துறாங்க அப்படிங்கும்போது தட் இஸ் கால்டு புத்தி யோகா, இல்லைன்னா நிஷ்காம கர்ம யோகா, இல்லைன்னா கர்ம யோகா இன் ஞானா பிளாட்ஃபார்ம். ஞான யோகம் சொல்றோம் இல்லையா, அவங்க செயல்கள்ல இருந்துகிட்டு தான் இருப்பாங்க, அவங்க வந்து எதையுமே விட்டுட்டு போகவே மாட்டாங்க. ஆனால் அந்த ஞான யோகம் அவங்களுக்கு வந்துடுது. அந்த நேரத்துல அந்த ஞானம் கிடைக்கிறதால அவங்க என்ன பண்றாங்கன்னா, புத்தியை பிரயோகப்படுத்துவதால் புத்தி யோகா அப்படின்னு சொல்லலாம். இல்லையா, சகாம கர்மத்தில இருந்து மேலேறி முன்னேறி அவர்கள் நிஷ்காம கர்ம யோகத்திற்கு வருகிறார்கள் என்றும் சொல்லலாம். அல்லது ஞான தளத்தில்
கர்ம யோகாவை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வருபவர்கள் தான் பின்னாடி வந்து அந்த பக்தி யோகம் அப்படிங்கிறதுக்கு வராங்க. ஸோ இந்த லேடர், யோகா லேடர்னு யாராச்சும் உங்களை கேட்டாங்கன்னா, பகவத்கீதா படிச்சிருக்கியே, யோகா லேடரை பத்தி சொல்லு அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, யோகா லேடர் அப்படிங்கிறது கர்ம காண்டத்துல ஆரம்பிச்சு சகாம கர்ம யோகம், நிஷ்காம கர்ம யோகம், ஞான யோகம், அந்த பக்தி யோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அஷ்டாங்க யோகத்துக்கும் போகலாம். பக்தி யோகம் என்றால் என்ன? பகவானை உணர்வது. அஷ்டாங்க யோகம் என்றால் பகவானை பிரம்மன் ரூபத்தில், அருவவாதிகள் ரூபவாதிகள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி யோகம் தான். அஷ்டாங்க யோகம் அப்படிங்கும்போது அவங்க கிட்ட அங்க பக்தி கிடையாது. பக்தி எப்ப வரும்? ஒருத்தருக்கு உருவம் இருக்கு, அந்த உருவத்துக்கு நான் வந்து பணிவிடை செய்யணும்னு ஆசைப்படும் போதுதான் பக்தி கிடைக்குது. ஆனால் இந்த அஷ்டாங்கம் அப்படிங்கும்போது மனதை நிலைப்படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கும்போது ஒரு ஒளி மீது தங்களுடைய மனதை கவனம் செலுத்தி மனக்கட்டுப்பாடு, சமாதி நிலையை அடைகிறார்கள். நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த நிலைக்கு வருபவர்கள் அஷ்டாங்க யோகிகள். சோ இந்த யோகா லேடர் அப்படின்னு பார்க்கும்போது கர்மா, சகாமா, நிஷ்காமா, ஞானா, அஷ்டாங்க, பக்தி யோகா இஸ் லாஸ்ட் 2. அந்த ஸ்டெப்ஸ்ல பார்க்கும்போது லாஸ்ட். பட் பக்தி யோகா தான் சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அந்த 9வது ஸ்லோகம் வரும்போது பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள் அதற்கு விளக்கம் தருகிறார்கள். 10லிருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் இதை விளக்கமாக தருகிறார் பகவான் அர்ஜுனனுக்கு. கர்ம காண்டத்திலிருந்து கர்ம யோகாவிற்கு ஒருவன் எப்படி முன்னேறுகிறான். சோ கர்ம காண்டா அப்படிங்கும்போது 10வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு பகவான் அப்படிங்கும்போது, பகவான் விஷ்ணு எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனித சமுதாயத்திற்காக அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து அதன் பிறகு முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முழுமையான ஒரு திட்டம் தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. சோ அதுலதான் அந்த வேதாச பத்திலாம் நம்ம படிக்க போறோம். வேதங்களை பத்திலாம் அதுலதான் ஆரம்பிக்கும். 10லிருந்து கர்மகாண்டவாதிகள் அப்படிங்கும்போது அந்த வேதங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது. சோ அதை வந்து 10வது ஸ்லோகத்துல பகவான் கூற ஆரம்பிக்கிறார். 11, 12ல வந்து பகவான் எப்படி தேவ வழிபாடு, அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தவங்கள், தியாகங்கள் என்னென்னலாம் இருக்கு, யாகங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம 2 பேருக்கும், அதாவது தேவ வழிபாடு செய்பவர்களுக்கும் தேவர்களுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை பற்றி பேசுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பகவானினால் தரப்பட்டுள்ளது. அந்த பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்ட இந்த தேவர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மழை வரணும் அப்படின்னா நீங்க வர்ண பகவானை வேண்டுறீங்க. நிறைய ஒரே அடி மழை பெஞ்சுன்னே இருக்கு, பயிர்கள் வரவே இல்லை, எனக்கு கொஞ்சம் சூரிய ஒளி வேணும்னா சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. எனக்கு வந்து வாயு வேணும், காற்று வேணும், ஆக்சிஜன் வேணும் அப்படிங்கும்போது எல்லாமே பகவானால் தரப்படுகிறது. நம்ம எதுவுமே காசு செலவு பண்ணி எதுவுமே பண்றதே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த உபகாரமாக அதையெல்லாம் நமக்கு அளித்த அந்த தேவர்களுக்கு நம்ம எப்படி கைமாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 11, 12, 13 அதே மாதிரிதான் வருது. அந்த உணவு வகைகள், பகவானிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவு, தேவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவு வகைகளை பகவானுக்கு அர்ப்பணிக்காமல் நாம் உண்டோமே ஆனால் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த பாவங்கள் ஏற்படுகிறது. அதனால ஒரு பக்தர், இது வந்து நம்ம பக்தர்களை பத்தி பேசுறோம், நாத்திகர்களை பத்தி பேசவே இல்லை. நாத்திகர்கள் வந்து இதெல்லாம் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. இந்த செயல்கள் இல்லாம அவர்கள் ஈடுபடவே மாட்டார்கள். அதனால இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பாவமும் இல்லாமல் கர்மகாண்டவாதியாக இருந்தாலும் கூட நீ வந்து பாவத்தை எப்படி விலக்கிக் கொள்வது அப்படிங்கும்போது பகவானுக்கு நீ வந்து உன்னுடைய உணவினை அர்ப்பணம் செய்யும் பொழுது அது என்னவாகிறது? பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கின்றது. அதே போல 14வது ஸ்லோகத்துல ஒவ்வொரு ஜீவராசிகளுமே பகவானை நம்பித்தான் இருக்கிறது. அவருடைய முழு தயவு பல்வேறு விதங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைகள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த பகவானால் தரப்பட்டது. அதனால இந்த ஜீவராசிகள் எல்லாருமே பகவானைத்தான் நம்பி இருக்க வேண்டும். பகவானை வந்து நான் நம்பாம நான் இருந்தா அப்படிங்கிற விஷயமே இல்லை. சோ கர்மகாண்டவாதிகள் அப்படின்னா கூட நீங்க நிச்சயமாக ஏதேனும் ஒரு தேவ வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத ஆரம்ப காலத்தில் வலியுறுத்துகிறார். நம்ம வந்து இதை படிச்சு பார்த்துட்டு ஓகே பகவானே வந்து தேவ வழிபாடை வந்து வலியுறுத்துகிறார் அப்படின்ட்டு நம்ம உடனே வந்து கிருஷ்ணரை மறந்துட்டு தேவ வழிபாட்டுக்கு போகக்கூடாது. இது வந்து ஸ்டார்டிங், பிகினிங். அர்ஜுனனுக்கு வந்து இங்க அறிவு கொடுக்கப்படுகிறது. அவன் குழப்பத்துல இருக்கும் பொழுது அவன் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பகவான் அவருக்கு பதில் தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்லோவா ஆரம்பிக்கிறார். அந்த யோகா லேடர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லோவா ஆரம்பிச்சுக்கிட்டு வர்றாரு.
ஸோ இது அர்லி போர்ஷன் ஆஃப் பகவத்கீதா. இதை கேட்டுட்டு இல்ல பிரபு சொல்லிட்டாரு கர்மகாண்டா பண்ணலாம், தேவ வழிபாடு பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம உடனே நம்மளை மாத்திக்க கூடாது. இது வந்து 3வது அத்தியாயம். இன்னும் 15 அத்தியாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி போக 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 எப்படி நாராயண வழிபாடு தான் சிறந்தது அப்படிங்கிறத பின்னாடி அவர் நிறைய சொல்ல போறாரு. பட் அட் தி ஸ்டேஜ் பகவான் வந்து ஆஸ் அ பிகினிங் ஒரு லெசன் கொடுக்குற மாதிரி இதை பத்தி அவர் பேசுறாரு. 15-16 ஸ்லோகங்கள்ல வந்து பகவான் இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், யதர்வன வேதம், இந்த 4 வேதங்கள், அந்த 4 வேதங்களில் கூறப்பட்டுள்ள பல்வேறு வகையான விளக்கங்கள், எப்படி எந்தெந்த தேவர்களுக்கு என்னென்ன வழிபாடு, அது செய்வதின் மூலமாக நாம் இறுதியில் எப்படி பகவானினுடைய நித்திய லோகத்தை அடைய முடியும். பட் இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். மெதுவா தான் நடக்கும். அந்த கர்மா விகர்மா அகர்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் எப்படி நாம் செல்வது அப்படிங்கிறத பத்தி விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான் 15-16. 17-35 வரைக்கும் நிஷ்காம கர்மம். நிஷ்காம கர்மம், அந்த சகாம கர்மா சொன்னோம் இல்லையா, இப்ப நிஷ்காம கர்மம் அப்படிங்கும்போது எந்த விதமான பலனும் இல்லாமல் முழுமையாக பற்றற்ற நிலையில், டிட்டாச்டு, பட் யூ ஆர் ஸ்டில் ஆக்டிங், ஸ்டில் யூ ஆர் டூயிங் யுவர் டியூட்டி. நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அதுல எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் நீங்க செய்யறீங்க. ஒரு முன்னுதாரணமாக விளங்க வேண்டும். நிஷ்காம கர்மத்தில் இருக்கிறவங்க ஒரு முன்னுதாரணமாக விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 17-18வது ஸ்லோகங்கள்ல அப்படிப்பட்டவர்களுடைய குண அதிசயங்கள், குண நலன்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும். அந்த தன்னுணர்வு பெற்றவன், நான் செய்யற செயல்கள் எல்லாமே பகவானுக்காக தான், எனக்காக இல்லை அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வு பெறுகிறார்கள் நிஷ்காம கர்மத்துல. அது வந்து ஒரு கடமையாக செய்யறாங்க, அவ்வளவுதான். நான் வந்து ஒரு சத்திரியன், இதுல வந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் நிறைய பேரை கொல்லுவேன், ஒரு சில பேருக்கு உயிர் பிச்சை கொடுப்பேன். பட் அந்த ரிசல்ட்டை பத்திலாம் நான் அதை பத்திலாம் நான் எது பத்தியுமே நான் அக்கறை கொள்ளாமல் என்னுடைய கடமையாக நான் செய்கிறேன். ஆனால் தன்னுணர்வு பெற்றவன் என்ன அப்படின்னா, இந்த செயல்கள் எல்லாமே பகவான் பார்த்துப்பாரு, அந்த விஷ்ணு பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே அந்த கிருஷ்ண உணர்வோடு பகவான் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலையில், அப்படிப்பட்ட மனிதர்களுடைய குணங்களை பற்றி கூறக்கூடிய ஸ்லோகங்கள் 17-18. 19 அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆஸ் அ மேட்டர் ஆஃப் டியூட்டி, அவங்க வந்து செய்யக்கூடிய கடமைகளை வந்து எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல், அதனுடைய ரிசல்ட் அது நல்லதாகவும் வரலாம் கெட்டதாகவும் வரலாம், ஆனா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே என்னன்னா, முடிவில் நான் பகவானினுடைய தாமரை பாதங்களை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கோட தான் அவங்க எல்லா செயல்களிலுமே ஈடுபடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்கெல்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு உதாரணம் ஸ்லோகம் 20-21 தரப்பட்டிருக்கிறது. ஜனக மகாராஜாவை பற்றிய ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பேரரசராக இருந்தாலும் கூட அவர் எப்படி பொதுமக்களினுடைய நலனுக்காக அவர் அந்த ராஜ்ய பரிபாலனம் செஞ்சாரு, அந்த பலன் எல்லாமே ஒரு ராஜா மக்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அவர் செஞ்சிருக்காரு. நிஷ்காம கர்ம யோகத்துல இருந்துட்டு அவர் எல்லா பணிவிடைகளையும் மக்களுக்காக செய்திருக்கிறார். அவருடைய ஒரு முன் உதாரணம். அதை பார்த்து மக்கள் எல்லாருமே அவரை பின்தொடர வேண்டும். இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜனக மகாராஜா, அவர் செய்யறத பார்த்து அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தும் அவர் வந்து எந்த விதமான பற்றுதல் இன்றி தன்னுடைய கடமையை ஆற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதில் உதாரணமாக பகவான் கிருஷ்ணரை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. துவாரகா தேசத்தினுடைய அதிபதியாக பகவான் கிருஷ்ணர் இருந்த போது எப்படி ஒரு சாதாரண பணிவிடையை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அவர் வந்து தன்னுடைய மனைவிகள் பல்வேறு வகையான பல ஆயிரம் மனைவிகளுக்கும் எப்படி அவர் வந்து ஒரு கணவனாக கடமையாற்றினார், மக்களுக்கு எப்படி அரசனாக கடமையாற்றினார் அப்படிங்கிற ஒரு விளக்கம் அவருடைய முன் உதாரணமும் அங்கு தரப்பட்டிருக்கிறது 20-21. 22-24 அந்த பகவான் ஆற்றிய பல்வேறு வகையான விளக்கங்கள், அவருக்கு விதிக்கப்பட்ட கடமைகள், அவர் எப்படிலாம் செஞ்சாரு, அவருக்கு எந்த விதமான பௌதிக ஆசைகளும் இல்லாம செஞ்சாரு அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 22-24 வரைக்கும். அதுக்கு உதாரணமாக 24வது ஸ்லோகத்துல வந்து ஸ்ரீலா பிரபுபாதரை பற்றி நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாமே கூறுகிறார்கள். எப்படி வந்து அவர் ஒரு தன்னலமற்ற சேவையில் ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய சுய இன்பத்தை எல்லாம் இழந்து மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகவான் கிருஷ்ணருடைய புகழை அனைவருக்கும் பரப்ப வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் செயல்பட்டதை பற்றி அங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. 25வது ஸ்லோகத்துல வந்து எப்படி அறியாமையில் இருப்பவன், இது எல்லாமே வந்து நம்ம சொல்லியாச்சு. நிஷ்காம கர்மம்னா இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லியாச்சு.
அப்ப யாரு? தன்னுணர்வு பெற்றவர்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அறியாமையில் இருப்பவர்கள் என்ன செய்வாங்க? இதெல்லாமே தெரியாது, நம்ம நாத்திகவாதிகள் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அறியாமையில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் 25வது ஸ்லோகம். 26வது ஸ்லோகத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நம்ம வந்து இந்த அறியாமையில் இருப்பவர்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ண உணர்வுக்கு வரணும், அந்த அந்த அறியாமையில் இருப்பவர்கள் தன்னுணர்வு பெற்றவர்கள், அவங்க இரண்டை பத்தி கம்பேர் பண்ணும்போது இந்த வேதங்கள் மூலமாக, வேதத்தில் கூறப்பட்டுள்ள யாகங்கள் மூலமாக, வேதத்தில் கூறப்பட்டுள்ள நியமங்கள் மூலமாக அப்படி செய்யும் பொழுது எப்படி ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் கிருஷ்ண உணர்வில் எப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர முடியும் அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் 26. அதே போல இதெல்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்த இந்த இக்னரண்ட் பர்சன்ஸ், அறியாமையில் இருக்கிறவங்க வந்து ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்லோகம் 27ல கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்லோகம் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசகா அகங்காரா விமூதாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம், 27வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல வந்து என்ன விஷயம் அப்படின்னா, என்னுடைய ஒரு ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரம், பொய் அகங்காரம், நான் தான் அனைத்தையுமே செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு பொய் அகங்காரம் இருப்பதினால் இந்த அறியாமையில் இருப்பவர்களால் கிருஷ்ணரை பற்றி அந்த கிருஷ்ண உணர்விற்கு மாற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு கூறப்படுகிறது. அப்புறமா தன்னுணர்வு பெற்றவர்கள் எப்படி அவர்களுடைய செயலில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இப்ப தன்னுணர்வு பெற்றவர்களுடைய குவாலிபிகேஷனை பார்த்தாச்சு இல்லையா? அப்புறமா அறியாமையில் இருக்கிறவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்புறம் இந்த அறியாமையில் இருக்கிறவங்க எப்படி கிருஷ்ண உணர்வுக்கு வரணும் அப்படிங்கிறதையும் பகவான் சொல்லிட்டாரு. இப்போ அந்த தன்னுணர்வு பெற்றவர்கள் எந்தெந்த செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள், அந்த தன்னுணர்வு பெற்றவர்கள் யாரு? அந்த 3 டைப் ஆஃப் தன்னுணர்வு பெற்றவர்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஒண்ணு வந்து பிரம்மன் ரியலைசேஷன், பரமாத்மா ரியலைசேஷன், பகவான் ரியலைசேஷன். பிரம்மன் உணர்வு, பரமாத்மா உணர்வு, பகவான் உணர்வுன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி அவங்கள பத்தி கூறக்கூடிய விஷயங்கள் ஸ்லோகம் 28ல இருந்து ஆரம்பிக்குது. 29 இட் இஸ் கண்டினியூவேஷன். அவங்க வந்து அந்த செல்ஃப் ரியலைஸ்டு சோல், அவங்க என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாமே இருப்பாங்க, அவங்க குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்க மற்றவங்களை வந்து கோபப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, மற்றவங்க தவறான ஒண்ணு செஞ்சாங்கன்னா கூட அவங்க வந்து அதுல பெருசா பாதிப்படையாமல், அவங்கள வந்து திருத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் அப்படியே வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ். அப்புறமா 30வது ஸ்லோகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல பகவத்கீதையினுடைய ஒரு அவசியத்தை பத்தி அந்த இடத்துல விவரமாக கூறப்பட்டிருக்கிறது. எப்படி அனைவருமே பகவானிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். அதாவது இங்க வந்து அர்ஜுனனுக்கு சொல்லக்கூடிய கருத்து, நீ ஒரு சோம்பேறித்தனமாக இல்லாம நீ எழுந்து சண்டையிட அர்ஜுனா அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி, உன்னுடைய இந்த போர் புரியும் போது நான் தான் இது எல்லா செயலுக்கும் காரணகர்த்தா அப்படின்னு டோன்ட் டேக் ஓனர்ஷிப், நான் தான் செய்யறேன், நான் தான் இதுக்கு முதலாளி அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இல்லாமல் சண்டையிட வேண்டும். எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான லாபமும் இல்லாமல் நீ இந்த யுத்தத்தில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுரை கூறக்கூடிய பகவத்கீதையினுடைய ஒரு சின்ன சாராம்சம் இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் குட்டியா சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல. அப்புறமா 31ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பகவான் கூறிய கருத்துகளுக்கு ஏற்று நாம் செயலில் ஈடுபடாமல் இருப்பது, செயலில் ஈடுபடுவது, செயலற்ற நிலை. நீங்க செய்யக்கூடிய செயலற்ற நிலைக்கு வர வேண்டும் என்றால் அந்த பலன்கள் பகவானுக்கு தர வேண்டும். அதாவது என்ன கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், செயல்கள் செயலற்ற நிலைக்கு ஏற்படுகின்றன. ஒரு செயலுக்கு பலன் கிடைக்கும் பொழுது செயலுக்கு செயல் கிடைக்கிறது இல்லையா? You are getting some result for an action. You are not getting a result but still you are acting. நீங்க வந்து பணியில் இருந்தாலும் அதற்கான பலன் உங்களை அணுகுவது கிடையாது. அப்படின்னா அது செயலற்ற நிலைமை இல்லையா? பகவான் கூறியபடி நீங்க செயலில் ஈடுபடுகிறீர்கள். சோ இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பகவத்கீதை இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா you have to perform, you act, but the results will not affect you. செயலற்ற நிலையில் அந்த பலன்கள் உனக்கு இருக்கும். அந்த செயலற்ற நிலைன்னா என்னது? பாவம் புண்ணியம் இல்லையா? அந்த ரெண்டுமே அவருக்கு வராது, அர்ஜுனனுக்கு வராது அப்படிங்கிறத விளக்குற மாதிரி ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் அது 31ல இருந்து 32 வரைக்கும். You have to perform
பட் வித்வுட் கெட்டிங் எனி அஃபெக்ட் டு த ரிசல்ட்ஸ். அப்புறமா எல்லாருமே எப்படி இந்த செயல்களில் ஈடுபடுகிறார்கள், அந்த முக்குணங்களை பற்றி. செயல்கள் அப்படிங்கும்போது எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு நம்ம சாலையில நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்த உடனே அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை நம்முடைய மனசில் உந்துகிறது. அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்ட உடனே அந்த ரிசல்ட் என்ன மாதிரி ரிசல்ட் வருது? மேபி தற்காலிகமாக உங்களுக்கு நாவில் ஒரு சுவை ஏற்படுகிறது. பிளஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சு காய்ச்சல் வருவதற்கும் சான்ஸ் இருக்கு. இதைத்தான் அந்த முக்குணங்களினுடைய தாக்கம், எப்படி ஒவ்வொரு செயல்களும் யாரால் செய்யப்படுகிறது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், எல்லாம் பகவானினுடைய கருணை, எல்லாமே அவருதான் காரணம். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம்ல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கு நடக்கிற எல்லா செயலுக்குமே அவர்தான் காரணம் அப்படின்னு பகவானை பிளேம் பண்ணிடுறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குது, ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே பகவான் காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதைத்தான் நீங்க ரொம்ப விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த முக்குணங்களினுடைய தாக்கம், அந்த முக்குணங்களினுடைய தாக்கத்தின் மூலமாக எப்படி அந்த செயல்கள் அமைகின்றன. அந்த செயல்கள் அமையும் பொழுது அந்த செயலின் மீது ஒரு விருப்பு அல்லது ஒரு வெறுப்பு. இது 34வது ஸ்லோகம். இதனால நமக்கு தன்னுணர்வு என்ற ஒரு பாதையை நோக்கி நம்மால் செல்ல முடியாது அப்படிங்கிறது. நீ அதிகமா விரும்பினாலும் சரி, அதிகமா வெறுத்தாலும் சரி, தன்னுணர்வு பாதை உனக்கு கிடைக்காது. அது உனக்கு ஒரு ஒரு பிளாக் மாதிரி. இட் இஸ் லைக் ஹடில்ஸ் சொல்றோம் இல்லையா? நம்ம நேரா போயிட்டே இருக்கும்போது சாலையில நடுவில் ஒரு பெரிய பேரிகேட் ஒன்று வச்சுட்டு அந்த ரோட்ல நேரா போக முடியாதுன்னு சொல்ற மாதிரி, அந்த தன்னுணர்வு பாதையை நோக்கி நாம் செல்லக்கூடிய மக்களுக்கு அது ஒரு உபாதையாக இருக்கிறது. எது? அந்த 33வது ஸ்லோகத்துல சொல்ற அந்த முக்குணங்களின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய விருப்பு வெறுப்பு. ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறத பத்தி விளக்கக்கூடிய அந்த ஸ்லோகம். அதே போல 35வது ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் விவரமாக விதிக்கப்பட்ட கடமைகளை ஒவ்வொருவரும் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத விளக்கக்கூடியது அந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத 36ல இருந்து 43 வரைக்கும் அவர் விளக்கம் தருகிறார். பகவான் எப்படி விளக்கம் தருகிறார் என்றால், உனக்கு ஏற்படக்கூடிய காமம், கோபம், இந்த இரண்டையும் எப்படி நீ கையாள வேண்டும். காரணம், ஒரு பாவ விளைவுகள், ஒரு பாவ செயலில் ஒருவன் ஈடுபடுகிறான். அவன் செய்யும் பொழுது எது அவனை அந்த பாவ செயல்கள் செய்ய தூண்டுகின்றன நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நம்ம ஆனா செய்யும் பொழுது நம்மளுடைய நடவடிக்கைகள் மூலமாக நாம் அந்த பாவ செயல் செய்வதற்காக உந்தப்படுகிறோம் அப்படிங்கிற விஷயம் 36வது ஸ்லோகத்துல வருது. அந்த 37வது ஸ்லோகத்துல எந்தெந்த குணங்களினால், அந்த முக்குணங்கள்ல எந்தெந்த குணங்களினால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணங்கள்ல பிறக்கிறாங்க, ஒவ்வொரு குணங்கள்ல அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த காமம் என்பது எப்படி வளர்கிறது, எப்படி பிறக்கிறது. அந்த காமம் வர்றதால தான் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல 36வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த பாவம் எப்படி எதனால் செய்யப்படுகிறது, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பாவம் செய்வதற்காக எப்படி உந்தப்படுகிறது அப்படிங்கிறது 36ல சொல்லிட்டு, அந்த 37ல அவர் என்ன சொல்றாருன்னா அதற்கான காரணத்தை சொல்கிறார். அந்த குணங்களினுடைய தாக்கம் எது? அந்த காமம். அந்த காமம் அப்படிங்கிறது எந்த குணத்தினால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத விளக்கக்கூடியது. அதுவே எப்படி ஒருவனுக்கு எதிரியாக அமைகிறது. எனிமி, எதிரி மீன்ஸ் நமக்கு நாமே எதிரின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த காமம் எப்படி அவனுக்கு எதிரியாக வருகிறது அப்படிங்கிறது 37வது ஸ்லோகத்துல. அப்புறமா இந்த காமமானது எப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளிடமும் அமைந்துள்ளது. இப்போ ஒவ்வொருத்தருடைய மனசுலயுமே அந்த காமம் என்பது இருக்கின்றது. காமம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது எப்படிலாம் இருக்கு? ஒரு கண்ணாடி மேல ஒரு தூசு, அப்படி ஒரு லெவல். அந்த தொடச்சோம்னா அது போயிடும். ஒரு கருவின், ஒரு தாயின் கர்ப்பப்பையில் உள்ள கரு காமம், அது கம்ப்ளீட்டா அப்படியே ஃபுல்லி ப்ரொடெக்டட். அவ்வளவு சீக்கிரத்துல அது வெளியே வராது இல்லையா? இன்னொன்னு
நெருப்பு பூத்த அந்த புகை மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விறகு அடுப்பு நீங்க வச்சுட்டு விறகுலாம் எரிஞ்சு போயிட்டு சாம்பல் மேல இருக்கிற மாதிரி இருக்கும். அது அடியிலான நெருப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் ஊதி விட்டோம் அப்படின்னா டப்புன்னு அது நெருப்பு பத்திக்கும். சோ இந்த காமம் ஒவ்வொரு ஜீவராசிகளிடமும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன அப்படிங்கிறத பத்தியும் விளக்கக்கூடிய ஸ்லோகம் 38. 39ஆவதுல இன்னும் ஃபர்தரா அந்த காமம் அதிகரிக்கக்கூடிய வகையில் எந்தென்னலாம் நிலைகளில் மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு எந்தெந்த ஆசைலாம் வந்து அந்த காமம் வந்து இன்னும் எக்கச்சக்கமா ஆயிடும். காமம் வந்து திருப்தி அளிக்காத காமம். அதனால என்ன ஆகும், உங்களுக்கு கோபம் வருகிறது. சோ அந்த காமத்தின் மீது உங்களுக்கு ஒரு வெறி அதிகமாகுது. இதை நான் அடைந்தே தீர வேண்டும். காமம் அப்படிங்கிறது வெறும் உடல் சேர்க்கை மட்டும் கிடையாது. பெண்ணாசை, பொருளாசை, புகழாசை, படிப்பாசை, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆசைகளை சேர்ந்ததும் காமம் தான். சோ ஒன்ஸ் இட் இஸ் அன் அன்சாட்டிஸ்ஃபைடு, உங்களுக்கு அதனால திருப்தி கிடைக்கல அப்படிங்கும்பொழுது நீங்கள் எந்த நிலையை அடைகிறீர்கள் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் 39ஆவது ஸ்லோகம். அதே போல கடைசியா வரும்போது இந்த காமத்தை எப்படி வெல்வது, இந்த காமம் எங்கெல்லாம் உக்காந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து விளக்கக்கூடிய 40ஆவது ஸ்லோகம். நம்முடைய மனதில், நம்முடைய இந்திரியங்களில், நம்முடைய மனதில், நம்முடைய புத்திசாலித்தனத்தில், நம்முடைய ஆத்மாவில் இந்த காமம் என்பது அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி கட்டுப்படுத்துவது, அது பின்னாடி சொல்ல போறாரு. இங்க வந்து காமம் என்பது நமக்கு ஒரு எதிரி. அவங்க எங்கெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை எப்படி வெல்வது அப்படிங்கறது வந்து பின்னாடி சொல்ல போறாரு. அதற்கு முதல் படியாக எப்படி நம்முடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இந்திரியங்கள் அப்படிங்கும்போது என்னது, இந்திரியங்கள் நம்முடைய மனம், நம்முடைய புத்திசாலித்தனம், காமம் அமரக்கூடிய இடம். இவங்க என்ன பண்றாங்க, நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய விஞ்ஞானத்தையும், அறியாமை விஞ்ஞானம் ரெண்டுத்தையுமே வந்து தோற்கடிக்கக்கூடியவர்கள் இல்லையா. அவங்க அறியாமையில இருந்து நீங்க இன்னும் ஃபர்தரா யூ வில் பி டவுன் கிரேடட். இன்னும் ஒரு வஸ்ட் கேஸுக்கு நீங்க போயிடுவீங்க. சண்டாலாஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நாய் தின்பவர்கள் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். சோ இந்த காமம் நம்முடைய இந்திரியங்களை நாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறமா காமம் அமரும் இடங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் எங்க அமரும், எப்படி முன்னுக்கு வரும், எங்க இன்னும் ஃபர்தரா போகும், எங்க வந்து ஃபைனலா அது வந்து பிரவாகம் எடுத்து ஓடும் காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து 42ஆவது ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. 43ஆவது ஸ்லோகத்துல வந்து எப்படி நம்முடைய மனதை ஒரு ஆன்மீக புத்திசாலித்தனத்தோடு இணைக்கும் பொழுது இந்த காமம் என்பது வெல்லப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கடைசி ஸ்லோகத்துல கூறப்பட்டிருக்கிறது. சோ இதுதான் வந்து 3வது அத்தியாயத்தினுடைய ஒரு சம்மரி. சோ இந்த ஒரு புரிதலோடு நம்ம 4வது அத்தியாயம், fourth chapter ஆஃப் பகவத்கீதா, இது வந்து டிரான்சென்டென்டல் நாலேஜ் 4வது அத்தியாயம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்லோகம். அதே மாதிரி 3 கர்ம காண்டத்துல வந்து நம்ம பார்த்தோம், பிரகிருதே கிரியமானானி குணை கர்மானி, நான் தான் எல்லாத்துக்குமே செய்யறேன் அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. 37வது ஸ்லோகம் பகவான் கூறுகிறார், இந்த காமம் எப்படிலாம் அது நம்மளுடைய ஒரு தன்னுணர்வு பெற்ற மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவகா மகாஷானோ மகா பாப்மா வித்தியேனம் இஹா வைரினா. அதாவது எப்படி இந்த காமத்தின் மூலமாக ஒருவன் முக்குணங்களின் தாக்கம் அதை இழந்து அந்த ரஜோகுணம் மேலோங்கி தமோகுணம் மேலோங்கி அந்த காமத்திற்காக அவன் வந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அவனுக்கு அந்த அறியாமை, அதாவது அந்த ஞானம் என்பது இழக்கப்படுகிறது. அதனால he comes into கோபம், காமம், தன்னுணர்வு பெற்ற நிலையிலிருந்து தவறி விழுதல், இந்த மாதிரி ஒரு காரணம் எல்லாம் கூறப்படுகிறது. சோ 4வது வந்து டிரான்சென்டென்டல் நாலேஜ். இதையெல்லாம் பெறுவதற்கு பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதையெல்லாம் மீள்வதற்கு ஞானம் என்பது நிச்சயமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த ஞானத்தை நான் பல ஆயிரம் கோடி வருடங்களுக்கு முன்பாகவே நான் தெரிவித்திருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுதான் 4வது அத்தியாயம், தி டிரான்சென்டென்டல் நாலேஜ், உன்னதமான அறிவு. இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், நிறைய ஸ்லோகங்கள் முக்கியமான ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே
ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகாம் புக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே அப்ரவித். ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஸ்லோகத்தை, அதாவது இந்த ஞானமானது எப்படி அனைவருக்கும் என்னால் வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் இந்த சயின்ஸ், இந்த அறிவியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவியல். இது நான் ஜஸ்ட் இப்போ உனக்கு இப்போ சொல்றேன்னு நினைச்சுக்காத அர்ஜுனா. இது பல ஆயிரம் வருடங்களுக்கு, கோடி வருடங்களுக்கு முன்பாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அத்தியாயம். இதுல கிட்டத்தட்ட 42 ஸ்லோகங்கள் இருக்கு 4வது அத்தியாயத்துல. முதல் 10 ஸ்லோகங்கள் இந்த ஞானத்தை பற்றியும் பகவான் கிருஷ்ணரை பற்றியும் கூறக்கூடிய ஸ்லோகங்கள். சோ ஃபர்ஸ்ட் இப்பதான் அந்த பகவானை பத்தின ஒரு முழுமையான விவரங்கள் பகவத்கீதையில இங்க ஆரம்பிக்க போகுது. புதுசா ஒருத்தர் பகவத்கீதா படிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இந்த 4வது அத்தியாயத்திலிருந்து பகவான் கிருஷ்ணர் பகவான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நிறைய கருத்துகள் இதுல ஆரம்பிக்கும். நம்ம எல்லாம் ஒரு டிவோட்டி அப்படிங்கிறதால நம்ம படிக்கும் போதே செகண்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாத்துலயுமே கிருஷ்ணர் பகவான், அவர் தான் அர்ஜுனுக்கு சாரதி அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். பட் யாருக்குமே ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் பகவத்கீதை எடுத்து படிக்கிறாரு அப்படிங்கும்போது பகவானால் வழங்கப்பட்ட இந்த திவ்ய ஞானம் அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த 4வது அத்தியாயத்திலிருந்து தான் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ முதல் 10 ஸ்லோகங்கள் அந்த ஞானத்தை பற்றியும் அதை வழங்கிய பகவானை பற்றியும், அழிவற்ற, பிறப்பற்ற, மரணமற்ற, நித்தியமான, சர்வ வியாபி பகவானை பற்றி முதல் 10 ஸ்லோகங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 15 வரைக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை, அப்படி பெறப்பட்ட அந்த அறிவினை நம்முடைய செயலில் எப்படி ஈடுபடுத்துவது, அதாவது இந்த டிரான்சென்டல் நாலேஜ் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் எப்படி அதை நாம் பயன்படுத்துவது. காரணம், அந்த கிருஷ்ண உணர்வு மேலோங்கி நிற்க வேண்டும், நமக்கு பாவத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த முதல் 11 15 வரைக்கும் ஸ்லோகங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதுல எல்லாமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 16 24 வரைக்கும் நம்ம அந்த யோகா லேடர்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ஞான தளத்தில் அந்த டிரான்சென்டல் நாலேஜ் இருக்கு இல்லையா, ஞானம், அந்த ஞான யோகத்தில் நம்ம கர்மாவை எப்படி புரிந்து கொள்வது. கர்மா அப்படிங்கும்போது செயல்கள் இல்லையா, நம்ம செய்யக்கூடிய செயல்களை எப்படி ஞான தளத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறத விளக்கக்கூடியது. 25 33 வரைக்கும் நம்முடைய தவ வாழ்க்கை, நம்முடைய தியாகம், அந்த மாதிரி தியாகம் செய்வது நமக்கு எப்படி இந்த உன்னதமான ஞானத்தை நமக்கு வழங்குகிறது, இந்த அறிவை நாம் பெறுவதற்கு அது எப்படி வழி செய்கிறது. இப்ப நிறைய பேர் யாகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, வேதங்கள், வேதத்தில் கூறப்பட்டுள்ள யாகங்களை செய்கிறார்கள் இல்லையா. சோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஞானம் வரணும்ல, ஞான யோகம். இந்த யோகா லேடரை திரும்ப மனசுல எடுத்துட்டு வாங்க. அப்படியே அந்த யோகா லேடர்ல வரும்போது அந்த ஞானத்துக்கு அவங்க வரணும் இல்லையா. அந்த ஞானத்துக்கு இந்த வேதங்கள் எப்படி பயன்படும் அப்படிங்கிறத கூறக்கூடிய கருத்துகள் 25 33 வரைக்கும் சொல்றாரு. 34 42 வரைக்கும் ஜஸ்ட் எ சம்மரி, அந்த கன்க்ளூஷன், அந்த உன்னதமான அறிவு, டிரான்சென்டல் நாலேஜ்னுடைய சம்மரி, அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 32. சோ 1 3 வரைக்கும் பார்க்கும்போது பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த பகவத்கீதை என்பது எப்படி என்னால் முதலில் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 120 மில்லியன் இயர்ஸ், எவ்வளவு 120 மில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள், 120 × 10 லட்சம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும். கிட்டத்தட்ட 1,20,000 கோடி வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வரும். அப்ப நான் இதை விவஸ்வானுக்கு கொடுத்திருக்கிறேன். யாரு? சூரிய தேவனுக்கு. அதன் பிறகு மனுவிற்கு வழங்கியிருக்கிறேன், இக்ஷவாகுக்கு வழங்கியிருக்கிறேன். இதெல்லாமே எப்படி வருது அப்படின்னா சங்கிலி தொடர் மூலமாக. அது 2வது ஸ்லோகத்துல சொல்றாரு, டிசைப்ளிக் சக்சஷன், சங்கிலி தொடர் மூலமாக வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அது இடையில் கொஞ்சம் அந்த சங்கிலி தொடரானது அருந்து விட்டதால் இப்பொழுது மீண்டும் அது உன்னிடமிருந்து தொடங்குகிறது. அர்ஜுனனுக்கு வழங்கும் போது ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பாக பகவான் கிருஷ்ணர் அதே போல அவர் வழங்குகிறார். இங்க அர்ஜுனன் ஒரு நண்பனாக, ஒரு பக்தனாக அவனுக்கு இந்த ஞானம் வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் கூட, இந்த ஞானம் அர்ஜுனனுக்கு ஏன் வழங்கப்பட்டது என்றால் அர்ஜுனன் கேட்டதினால் வழங்கப்பட்டது. வேற யாருமே கேட்கல. அங்க யுதிஷ்டர் மகாராஜா இருந்தாரு, கேட்கல. பீஷ்ம பிதாமா கேட்கல. திரௌபதி கேட்கல. பீமர் கேட்கல. வேற யாருமே கேட்கல. அர்ஜுனன் பகவான் கிட்ட போய் கேட்டாரு.
எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, இந்த சண்டையை எப்படி போறதுன்னு தெரியல, எனக்கு ஏதாச்சும் விளக்கம் கூறுங்கள் அப்படிங்கும்போதுதான் அந்த ஞானம் வழங்கப்பட்டது. பரீட்சத் மகாராஜாவிற்கு மரணம் ஏற்பட போகிறது அப்படிங்கும்போது பரீட்சத் மகாராஜாவுக்கு வந்து எல்லாமே தெரியும். அவர் உட்காந்து சாண்டிங் பண்ணிருக்கலாம், 7 நாள்ல நான் சாக போறேன், ஸோ 24 hours நான் வந்து டெய்லி சாண்டிங் பண்ண போறேன், என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு அவர் சாண்டிங் பண்ணி இருக்கலாம். இருந்தாலும் அவர் போயிட்டு எல்லா சாதுக்களிடமும் கேட்டார், எனக்கு 7 நாளில் மரணம் ஏற்பட போகிறது, நான் வந்து சத்தாக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கும் போதுதான் அவருக்கு பாகவதம் வழங்கப்பட்டது சுகதேவ கோஸ்வாமினால். அதனால கேட்பது என்பது எவ்வளவு முக்கியம். ஸ்ரவணம், நம்ம வந்து வாலண்டியரா போய் நம்ம கேட்கணும், எனக்கு சொல்லுங்க, எனக்கு இந்த ஆன்மீகத்தை பத்தி சொல்லுங்க, எனக்கு புரியல, நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, நான் மனுஷனா பிறந்துட்டேன், நான் என்ன செயலில் ஈடுபட்டால் எனக்கு இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நான் மீள்வேன் அப்படின்னு எவன் ஒருவன் கேட்கிறானோ அவனுக்குத்தான் பதில் வழங்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 3 ஸ்லோகமும் வந்து பகவான் அர்ஜுனனுக்கு விளக்குகிறார். 4வது 5வது ஸ்லோகங்கள்ல வந்து அந்த சந்தேகத்திற்கு இணையாக பகவான் வந்து அந்த சந்தேகம், அர்ஜுனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தேகங்களை வந்து அவர் அந்த 4, 5வது ஸ்லோகங்களில் அவர் விளக்கமாக தருகிறார். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நம்ம பார்த்தோம், இமம் விவஸ்வதே யோகாம் புரோக்தவாமகம். 2வது ஸ்லோகமே ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு ச கலேனாக மகதா யோக நஷ்டக பரந்தபா. எப்படி வந்து அந்த ஒவ்வொரு பெரிய பெரிய அரசர்கள் இல்லையா, ஒவ்வொருத்தருமே சூரிய பகவான் தேவ வழிபாடு பெயர் சூரிய பகவான், இக்ஷவாகு, மனு, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்தேன் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் 4, 5ல வந்து அந்த ஆன்மீக அறிவு, அந்த உன்னதமான அறிவு அர்ஜுனனுக்கு வழங்குவதனுடைய பலன், அதே போல அதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை விளக்குகிறார். 6வது ஸ்லோகத்துல வந்து அந்த ஞானம் பெறுபவர்களுக்கு அழிவு என்பதே கிடையாது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகம் பகவான் தோன்றியதனுடைய அவசியம், எதற்காக பகவான் தோன்றுகிறார். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிரஜாம்யகம். சோ அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே அற்புதமான ஸ்லோகம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சோ இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே அந்த 4வது. அதே போல ஜன்ம கர்ம சமே திவ்யம், எதற்காக தோன்றுகிறார் பகவான் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் 7வது ஸ்லோகம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரஜாமி மேனிஃபெஸ்டேஷன் மீன்ஸ் வாட், அந்த தர்மம் நிலைநிறுத்த வேண்டும், அந்த பகவானினுடைய தோற்றம் அந்த தர்மத்தை நிலைநிறுத்துவது, அதர்மத்தை வெளியேற்றுவதற்காக, பக்தர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, அந்த மாதிரி பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு வந்து நம்ம லெக்சர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய லெக்சர் கொடுக்கலாம். பட் பகவான் தோன்றியது 3 முக்கியமான காரணங்கள். அந்த 3 முக்கியமான காரணங்களையும் அந்த 7வது ஸ்லோகத்திலையும் 8வது ஸ்லோகத்திலையும் விளக்கப்படுகிறது. அப்புறமா வந்து ஒவ்வொரு மன்வந்திரங்களிலும் பகவான் தோன்றுகிறார். சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்றார் இல்லையா, அவர் அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் எந்தெந்த மன்வந்திரங்களில் அவர் தோன்றுகிறார், இது வரைக்கும் எத்தனை மன்வந்திரங்கள் முடிஞ்சிருக்கு, இப்ப இருக்கிற மன்வந்திரம் என்ன மன்வந்திரத்துல நம்ம இருக்கோம், யுகங்களை பத்தி, சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்ப நம்ம இருக்கிறது வந்து வைவஸ்வத மன்வந்திரா, 7வது மன்வந்திரத்துல இருக்கோம் நம்ம இப்போ. இதுக்கு முன்னாடி போனது ஸ்வயம்புவா, ஸ்வரோச்சிதா, உத்தமா, தாமஷா, ரைவதா, சாக்சுஷா, அந்த மாதிரி மன்வந்திரங்கள் முடிஞ்சு போச்சு. இன்னும் பின்னாடி இருக்கக்கூடிய மன்வந்திரங்கள் டோட்டலா 14 மன்வந்திரங்கள், பிரம்மதேவருடைய ஒரு நாளில் 14 மன்வந்திரங்கள் அப்படிங்கிற எல்லா விளக்கங்களும் அதில் தரப்பட்டிருக்கிறது. பகவானுடைய தோற்றம் எதற்காக அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். 7, 8ல வந்து 8வது ஸ்லோகத்துல அது விளக்கப்படுகிறது. தன்னுடைய சுயநலமற்ற பக்தர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அவர் தோன்றுவதற்கு, அதன் பிறகு சாதுக்களை ரட்சிப்பதற்கு, துஷ்கிருதாம் இந்த மூடர்களை அழிப்பதற்கு இல்லையா, மனித குலத்திலேயே ரொம்பவும் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை அழிப்பதற்கு, அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள், பல்வேறு வகையான ரூபங்கள், பகவான் எடுத்த ரூபங்கள் எல்லாமே வந்து அந்த ஸ்லோகத்துல வந்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஸ்வயம் ரூபா, நம்ம ஒரு கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து ரூப கோஸ்வாமியோட பேசும்போது, சைத்தன்ய மகாபிரபு நம்ம பேசும்போது நம்ம பார்த்தோம், ஸ்வயம் ரூபம் ததேகாத்ம ரூபா ஆவேஷ ரூபா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வகையான ரூபங்கள், பல்வேறு வகையான அவதாரங்கள் எல்லாமே பகவான் எடுக்கிறார் அப்படிங்கிற விஷயம் அதுலேயும் கூறப்பட்டிருக்கிறது. 9வது ஸ்லோகம் அந்த பகவானினுடைய ஜன்ம கர்ம சமே திவ்யம், அந்த பகவானை உடைய அவதாரத்தை புரிந்து கொள்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள். 10வது ஸ்லோகம் அந்த பகவானை, அப்படிப்பட்ட பகவானை எப்படி நம்மால் அடைய முடியும், அந்த ஒரு ஞானத்தின் மூலமாக, அந்த அறிவின் மூலமாக அந்த பகவானினுடைய
ஒரு அன்பை நம்மால் எப்படி பெற முடியும் அப்படிங்கிறது. அப்புறமா அதுலயே 9 வகையான அந்த பக்தி எப்படி ஸ்ரத்தால ஆரம்பிச்சு ஆதவ் ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜனக்கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா. இது அந்த பக்தியினுடைய அங்கங்கள். இந்த அங்கங்களை எப்படி நம்ம அடைய முடியும் அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஒரு 10வது ஸ்லோகம் அது. 11ல இருந்து 15 வரைக்கும் இதை நம்முடைய செயல்களில் எப்படி ஹவு வி ஹவ் டு அப்ளை இந்த டிரான்சென்டல் நாலேஜை நம்ம எப்படி பிரயோகப்படுத்துவது நம்மளுடைய செயல்கள்ல. அது நம்ம செயல்கள் செய்யும் பொழுது பகவானிடம் சரணடையும் போது அதற்கு ஏற்றாற் போல நமக்கு அவர் பலனை தருகிறார் அப்படிங்கிறது 11வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. 12வது ஸ்லோகத்துல தேவ வழிபாடு அதன் மூலமாக மிகவும் வேகமாக ஒரு சிலருக்கு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு தேவ வழிபாடு ஒரு சில பேர் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை விவரிக்கக்கூடிய ஸ்லோகம் 12. தேவர்களுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் உள்ள வித்தியாசம் அந்த ஸ்லோகத்துல விவரிக்கப்பட்டிருக்கிறது. 13வது ஸ்லோகம் வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது எதற்காக பகவானால் சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கிறது, எதுக்காக ஒரு வர்ணாசிரம தர்மம் செஞ்சாரு. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக தஷ்ய கர்த்தாராம் அபிமாம் வித்தி ஆகர்த்தரம் அவ்யயம். எதுக்காக நான் பண்ணேன் இந்த வர்ணாசிரம தர்மம்? எல்லாருமே முடிவுல அந்த உண்மையான ஒரு பக்தியை பெற வேண்டும், எந்தெந்த ஆசிரமத்துல அவங்க இருந்தாலும் அந்த பக்தி அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு விளக்கம். 14வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி வர்ணாசிரமம் எல்லாம் நான் பண்ணியிருந்தாலும் கூட எந்த பாதிப்பும், எந்த பௌதிக பாதிப்புகள்லாம் எங்கிட்ட வரவே வராது. நான் அதுல அடங்கவே கிடையாது. இந்த பௌதிக அட்டாச்மெண்ட்டுக்கு நான் அப்பாற்பட்டவன், இந்த பௌதிக தொடர்பிற்கு நான் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் 14. 15வது ஸ்லோகம் எப்படி விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் கூட இந்த வர்ணாசிரம தர்மம் பகவானினுடைய ஒரு மகிழ்ச்சிக்காகத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களும் நடைமுறைப்படுத்தினார்கள். அதாவது மூதாதையர்கள், இதுக்கு முன்னாடி இருந்த பேரரசர்கள், பக்தியில சிறந்து விளங்கிய பேரரசர்கள், அவங்க எல்லாமே விடுதலை பெற்றவர்கள். ஜனகருக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பல்வேறு வகையான அரசர்களை பற்றி இங்கு கூறப்பட்டு அவங்க எல்லாமே எப்படி பகவானால் அமைக்கப்பட்ட அந்த வர்ணாசிரம தர்மம் அந்த பகவானுடைய ஒரு மகிழ்ச்சிக்காக அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க எல்லாம் வழிநடத்தி காமிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி விளக்கக்கூடிய ஸ்லோகம். 16ல இருந்து 24 வரைக்கும் அந்த ஞான தளத்தில் கர்ம காண்டாவை புரிந்து கொள்வது. நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பாவ செயல் இல்லாமல் புண்ணிய செயல் இல்லாமல் எப்படிலாம் வரணும் அப்படின்னு. சோ அப்படி பார்க்கும்போது 16வது ஸ்லோகம் அகர்மா, எப்படி நம்ம பாவம் நம்ம செய்யற கர்மாக்கு பலன் இல்லாமல் எப்படி செய்ய வேண்டும், அகர்மா அப்படிங்கும்போது அந்த செயல் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் 16. 17 கர்மா அதை புரிந்து கொள்வது எப்படி கஷ்டம். அந்த கர்ம செயல் நம்ம செய்யும் பொழுது நமக்கு தெரியாது, நான் பகவானுக்கு நான் நினைச்சிட்டு தான் நான் பண்றேன், அந்த பலன் எனக்கு கிடைக்குதா பகவானுக்கு கிடைக்குதா, அதெல்லாம் ஒரு புரியாத ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் 17வது ஸ்லோகம். 18வது ஸ்லோகம் நம்முடைய செயலற்ற நிலை, சீயிங் ஆக்ஷன் அண்ட் இன்ஆக்ஷன் அண்ட் இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன். நம்ம செய்யக்கூடிய செயலில் எந்த செயலற்ற நிலை, செயலற்ற நிலையில் இருந்தால் ஏற்படக்கூடிய செயல். செயலற்ற நிலையில் இருக்கும் அப்படின்னா எந்த விதமான காரியமும் செய்யாம இருந்தா நமக்கு பாவமும் கிடைக்காது புண்ணியமும் கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. நீ செயலற்ற நிலையில் இருந்தாலும் கூட அதில் ஏதேனும் ஒரு விளைவுகள் ஏற்படும், பாவமோ புண்ணியமோ ஏற்படும். சோ தட் இஸ் வாட் இஸ் டெல்லிங். நீ செய்யாம இருக்கிற செயலில் மூலமாக ஒரு பாவமோ புண்ணியமோ கிடைக்கும். நீ ஏதேனும் செயல் செய்யும் பொழுது கூட பாவமும் புண்ணியமும் இல்லாமல் இருக்கவும் முடியும். தட் இஸ் கால்ட் இன்ஆக்ஷன். when it is action, வேலையே செய்யாம இருந்தா கூட உனக்கு பாவமோ புண்ணியமோ கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் 18வது ஸ்லோகம். 19வது ஸ்லோகம் முழுமையாக இந்திரிய திருப்தி இல்லாமல் பூரணமான ஒரு ஞானத்தோடு செயலில் ஈடுபடுபவன் எப்படி அந்த இந்திரிய சுகத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம். ஸ்ரீல பிரபுபாதருடைய எக்ஸாம்பிளை வச்சு அங்க எழுதியிருக்காங்க ஆச்சாரியர்கள்லாம். அதே போல 20வது ஸ்லோகம் ஒருவன் முழுமையாக பற்றற்ற நிலையில், திருப்தியற்ற நிலையில், சுதந்திரமாக அப்படி 3 வகையாக செயல்கள் செய்யும் பொழுது பரிபூர்ண ஒரு ஆற்றலோடு பரிபூர்ண ஞானத்தோடு அவனுக்கு திருப்தி இல்லாமையே இல்லை,
ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு வந்து இதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை. அதே போல சுதந்திரமாக செயல்புரிபவன், பற்றற்ற நிலையில் செயல்புரிபவன், அவனுக்கு இந்த ஞானம் எப்படி பயன்படும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். 21வது ஸ்லோகம், முழுமையாக அந்த ஞானத்தால அவன் வந்து அவனுடைய அத்தியாவசியத்திற்காக மட்டுமே செயல்களில் ஈடுபடுவான். எக்ஸ்ட்ராவா எதுவுமே ஆசைப்படவே மாட்டான், எதற்காகவும் சொந்தம் கொண்டாடவே மாட்டான். அந்த மாதிரி நிலையில் இருப்பவர்கள் 21வது ஸ்லோகம். 22, எந்த விதமான இருமை, யாரு மேலையும் பொறாமை கிடையாது. இன்பம் வந்தாலும் ஒரே நிலை, துன்பம் வந்தாலும் ஒரே நிலை, வெற்றி தோல்வி எல்லாத்துலயுமே சரிசமமான நோக்கோடு இருப்பவர்கள், அந்த ஞானம் பெற்றவர்கள், அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம். 23வது ஸ்லோகம், முக்குணங்களின் தாக்கத்தினால் அவர்கள் பாதிக்கப்படாதவர்கள். ஃபுல்லா தே ஆர் இன்டு சமாதி ஸ்டேஜ், ஆன்மீக நிலையில் எப்போதுமே அவங்க வந்து அந்த ஆன்மீக நிலையில் இருப்பவர்கள். 23வது ஸ்லோகம். 24வது ஸ்லோகம், முழுமையாக அந்த கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். அதாவது அந்த பகவான் தான் காரணம், அவர்தான் செயல்படுத்துகிறார், அவர்தான் இந்த செயலை செய்ய தூண்டுகிறார், அவர்தான் என்னுடைய செயலில் கிடைக்கக்கூடிய வெற்றியை பெறுகிறார், அவர்தான் இந்த செயலை செய்து விடுகிறார், அவர்தான் இந்த செயலுக்கான கர்த்தா அப்படிங்கிற மாதிரி முழு புரிதலும் பெற்றுக்கொண்ட ஒரு ஞானம் அந்த 24வது ஸ்லோகத்துல விளக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அடுத்த 25ல இருந்து 33 வரைக்கும் என்னென்ன தவங்கள் என்னென்ன தியாகங்கள் செய்யும் பொழுது நமக்கு இந்த ஞானம் என்பது கிடைக்கிறது. ஞானம் வந்து வரணும் இல்லையா? நம்ம அந்த லேடர் பார்த்த மாதிரி இந்த ஞான யோகா ஷுட் கம் டு யூ. இப்போ நீங்க வந்து கர்மகாண்ட ஆக்டிவிட்டிஸ், நீங்க வந்து வேதங்கள், நீங்க வந்து கம்ப்ளீட்டா யாகங்கள் மூலமாக உங்களுடைய சுய பலனுக்காக நீங்க செயலில் ஈடுபடும் பொழுது இந்த ஞானம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அது கிடைக்க ஆரம்பிக்கிறது, எப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாகவே அந்த ஞான தலத்தை அடைகிறீர்கள் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம். 25வது ஸ்லோகம் வந்து ஒரு தேவ வழிபாடு செய்பவர்கள் பிரம்மனுக்கு பகவானுக்கு எந்த மாதிரி தியாகங்கள்லாம் செய்யறாங்க, எந்த மாதிரி தவங்கள்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம். அதே போல அடுத்தது 26வது வந்து பல்வேறு வகையான ஆசிரமங்களில் இருப்பவர்கள், வர்ணங்களில் இருப்பவர்கள், அவங்களுடைய செயல்பாடுகள். ஒரு பிரம்மச்சாரி, ஒரு கிரகஸ்தா, அவங்க வந்து எந்த மாதிரி தவங்களில் ஈடுபட வேண்டும். 27ல 26ல 27ல ஒரு யோகியாக இருப்பவன் எதை தவம் செய்ய வேண்டும், எதை தியாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 28க்கு வரும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தியாகங்களை, திரவிய யக்னா, தபா யக்னா, யோக யக்னா, ஸ்வாத்தியாய யக்னா, ஐ திங்க் நம்ம ஒரு கிளாஸ்ல படிச்சோம்னு நினைக்கிறேன். திரவிய யக்னா அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பொருட்களை நீங்கள் தானமாக வழங்குவது. தபோமய யக்ஞா அப்படிங்கும்போது மிகவும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சில விரதங்களை அனுஷ்டிப்பீர்கள் இல்லையா? சந்திராயனா, சாத்துர்மாசியா, இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விரதங்கள் அனுஷ்டிப்பார்கள். யோக யக்ஞா அப்படிங்கும்போது பல்வேறு வகையான யோக வழிபாடுகளில், ஹத யோகம், அஷ்டாங்க யோகம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யோகங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஸ்வாத்தியாய யக்ஞா அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா நிறைய வேதங்களை படிப்பது. நம்ம சொல்றோம் இல்லையா, பகவத்கீதா படி, பாகவதம் படி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தே ரிசைட், உபனிஷத்ஸ் படிப்பாங்க, வேதாந்த சூத்திரங்களை படிப்பாங்க, சாங்கிய பிலாசபியை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த கிருஷ்ண உணர்வில் நாம் இருப்பதுதான் மிகப்பெரிய தவம் அப்படிங்கிறது அந்த 28வது வருஷத்துக்கு பிரபுபாதர் ஒரு விளக்கம் தருகிறார். 29ல வந்து பல்வேறு வகையான யோகிகளை பற்றி பேச ஆரம்பித்து அவங்க செய்யக்கூடிய தவங்கள், ஹத யோகம், பிராணாயாமா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மூச்சு பயிற்சி நம்ம சொல்றோம்ல, அந்த மூச்சை எப்படி உள்வாங்கி எப்படி வெளியேற்றுவது, எப்படி அந்த மூச்சை நம்ம அப்படியே நிறுத்தி வச்சுக்கிறது, அபானா, பிராணா, புராகா, ரீச்சகா, கும்பக்கா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யோகாஸ். அந்த யோக பயிற்சி செய்யும் பொழுது, அந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது அதை பற்றி விளக்கக்கூடிய விஷயங்கள் ஹத யோகம், பிராணாயாமா. 30ல வந்து இதுல என்ன அப்படின்னா இந்த யோகங்களை பத்தி பார்க்கும்போது பல்வேறு வகையான சித்திகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பயிற்சி மூலமாக பக்தி கிடைக்காம நிறைய சித்திகள் கூட கிடைக்கும் அவங்க எல்லாருக்குமே. சின்னதா ஆயிடுறது, பெரிய உருவம் எடுக்கிறது, கடல்ல நடக்கிறது, நீரில் மிதப்பது, இந்த மாதிரி பல்வேறு வகையான சித்திகள் கூட அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பட் இதெல்லாம் வந்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, பக்தி தான் முக்கியம் நமக்கு அப்படிங்கறத அந்த இடத்துல வந்து நிறைய ஆச்சாரியர்கள் வந்து தங்களுடைய பொருளுரையில் கூறியிருப்பார்கள். சோ 25ல இருந்து 29 முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ்
பல்வேறு வகையான தவங்கள் எப்படி நமக்கு அந்த ஆன்மீக அறிவை பெறுவதற்கு வளர்ச்சி செய்கிறது. ஸ்லோகம் 30 வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த தவத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எப்படி கழுவப்பட்டு பகவானை நோக்கி நாம் செல்வதற்கு அது பயன்படுகிறது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் 30வது ஸ்லோகம். 31 இந்த உலகத்துல வாழறோம், அதாவது இந்த பௌதீக வாழ்க்கையில் வாழறோம் அப்படிங்கும்போது அறியாமையில் இருந்தாலும் சரி, நீங்க வந்து பக்தியில இருந்தாலும் சரி, எப்படி யூ ஹாவ் டு லிவ் ஹாப்பிலி, இந்த இந்த பௌதீக வாழ்க்கையை நீங்க எப்படி ஒரு சந்தோஷமாக நீங்க இருக்கணும், அந்த தவமானது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். 32 31 பல்வேறு வகையான செயல்கள், பல்வேறு வகையான பிரிஸ்கிரைப்டு டியூட்டி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தவங்கள் என்பது பல்வேறு வகையான செயலுக்கு ஏற்றாற் போல இந்த தவங்களானது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய எனக்கு அறிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு யாகம் செய்வாங்க. ஒரு சில பேர் நிறைய பௌதீக வாழ்க்கையில் பௌதீக செல்வங்கள் கிடைக்கணும் அப்படின்ட்டு செய்வாங்க. ஒரு சில பேர் எனக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும், நீண்ட ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தவங்களை செய்வார்கள். இது என்னெல்லாம் பண்ணாலும் கூட அந்த முடிவில் அது இந்த ஆன்மீக அறிவை பெறுவதற்காகத்தான் அமைய வேண்டும், அமைகின்றது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் 32 33. அதுக்கப்புறமா 36 42 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்சென்டல் நாலேஜை பத்தி ஒரு சம்மரி, எப்படி இதை பெற வேண்டும். 34வது ஸ்லோகத்துல வந்து எப்படி இந்த ஞானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறது. 35 38 வரைக்கும் இந்த இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்லோகம் 34வது ஸ்லோகம். நம்ம வந்து இந்த ஞானம் எப்படி பெற வேண்டும் ஒருவர் அப்படிங்கும்போது, எப்படி ஒரு ஆன்மீக ஆச்சாரியரை அணுகி தத்விதி பிரணிபாத்தேனா பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷாந்தி தே ஞானம் ஞானின்னு தத்துவ தர்ஷினகா, நம்ம வந்து எப்படி ஒரு பணிவாக கேட்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் யாரை அணுக வேண்டும் என்றால் இந்த உண்மையை அறிந்த ஒருவர். அந்த உண்மையை அறிந்த ஒருவர் அதை ஒரு சங்கிலி தொடர் போல சம்பிரதாய முறைப்படி அந்த கல்வி அறிவை பெற்றவர். அவரிடம் நீங்கள் சென்று பணிவான முறையில் அவருக்கு சேவகம் செய்து அந்த ஞானத்தை நீங்கள் பெற வேண்டும். அது 34வது ஸ்லோகம். 35 38 வரைக்கும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாயையிலிருந்து அவர்கள் வெளியே வந்துடுறாங்க. அந்த மாயா அட்டாக்ல இருந்து அவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் என்ன ஒரு உறவு, அவர்கள் எல்லாமே பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய வருது. அதே போல அந்த ஆன்மீக அறிவு அவர்களை துன்பத்திலிருந்து மீட்பதற்கு, துன்பத்திலிருந்து அவங்களை வெளியேற்றுவதற்கு, பாவத்திலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு இதையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகங்களாக 35 38 வரைக்கும் இருக்கு. 39 40 வந்து இதை யாரால் செய்ய முடியும், யார் இதை செய்ய முடியும் அப்படின்னா, எவன் ஒருவனுக்கு முழுமையான நம்பிக்கை எதன் மீது, அந்த ஆன்மீக அறிவின் மீது, ஆன்மீக அறிவின் மீது சந்தேகம் இல்லாத ஒருவனால் மட்டுமே இதை பெற முடியும் அப்படிங்கிறது 39 40 இருந்து வருது. 41 வந்து இந்த மாதிரி இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கிறது, அந்த வெற்றியினுடைய அறிகுறி என்ன. நான் எல்லாம் பண்ணியாச்சு, எனக்கு ஆன்மீக அறிவு கிடைச்சிருச்சு, நான் சொன்ன மாதிரி பகவானுக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அந்த வெற்றி பெற்றவர்களுடைய நிலை எப்படி இருக்கும், அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறத விளக்கக்கூடியது 41வது ஸ்லோகம். 42வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். இந்த மாதிரி ஒரு அறிவை பெற்றவர்கள், அதாவது அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா இந்த அறிவெல்லாம் நீ பெற்றுட்ட, இந்த அறிவு என்பது எப்படின்னா ஒரு அருவாள், ஒரு வாள் போல, ஸ்வாட், ஒரு வாள் போல் இருக்கிறது. அதனால யூ ஜஸ்ட் இந்த அறிவை பெற்றுக்கொண்டு எழுந்து நின்று போரிடு. இப்ப நீ போர் புரிய வேண்டும் இந்த ஞானம் பெற்றதின் மூலமாக. காரணம் என்ன அப்படின்னா, அர்ஜுனன் பல்வேறு காரணங்கள் கூறியிருக்கான் இல்லையா ஸ்டார்டிங்ல. சோ இந்த ஞானம் உனக்கு பெற்ற பிறகு நீ இப்பொழுது உண்மையாக ஒரு ஆத்மாவை நீ கொல்ல முடியாது, உன்னால் நீ உடலை மட்டுமே நீ அழிக்க முடியும், ஆத்மாவிற்கு அழிவில்லை அப்படின்னு இந்த மாதிரி பல்வேறு வகையான அவனுக்கு அந்த போதனைகள் எல்லாமே கிடைச்ச பிறகு ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த 42வது ஸ்லோகம். ஸோ இதோட நம்ம வந்து இந்த அத்தியாயம் நம்ம முடியுது இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா we will wait for a minute. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மற்ற சாப்டர்ஸ் பார்க்கலாம், டைம் இருந்தா பார்க்கலாம், இல்லை வேண்டாம் பகவத்கீதா போதும், நாங்கள் வந்து அந்த 11ஆம் தேதி பகவத்கீதா ஃபுல்லா நாங்கள் படிப்போம், அதனால பகவத்கீதா ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க பழைய கிளாஸ் எடுங்க அப்படின்னாலும் ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஸோ நீங்க தான் சொல்லணும், பகவத்கீதா கண்டினியூ பண்ணலாமா இல்லை நம்ம வந்து நம்மளுடைய சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள்ல உத்தவ கீதைக்கு போலாமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அந்த சாங்கிய தத்துவம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா,
அது Yes, ma'am. வேற, சாங்கிய யோகம் வேற. சாங்கிய யோகம்னா அதாவது கபிலர் சொன்னது. அதாவது இந்த உடல்ல இருக்க இது வந்து 24 மூலக்கூறுகளால் ஆனது. ஆத்மா தனி, உடல் தனி. இதுதான் சாங்கிய யோகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்க வந்து அதாவது வேற. சாங்கிய the meaning of Sankhya in Sanskrit is research, ரிசர்ச். ஓகே. dissection. ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு பாடியை டிசெக்ட் பண்றாங்க, அனாட்டமி மாதிரி. ஓகே. anatomy மாதிரி. சோ சாங்கியா அப்ப அவர் சொன்னதும் வந்து கபிலதேவர் சொன்னதும் பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த 24 மூலப்பொருட்கள்ல இருந்து உங்களுக்கு விவரமா கூறுறாரு. இங்க நம்ம சாங்கிய பிலாசபின்னு இங்க பேசுறது என்னவோ இதுவும் அதேதான். அந்த பக்தியை வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி அந்த பக்தியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு செடி ஒண்ணு இருக்கு, அந்த செடிக்கு வந்து தண்ணி டைரக்டா ஊத்துறது பக்தி யோகா. நீங்க சாங்கிய யோகத்துல வந்து ஒரு பெரிய தோட்டத்துக்கு நீங்க போயிட்டீங்க, எந்த இடத்துல செடி இருக்கு அப்படின்னு தெரியாம நீங்க சுத்தி சுத்தி பார்த்து எல்லா இடத்துலயும் தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்து அதுக்கப்புறமா இந்த செடி வளர்ந்துட்டு இருக்க, இந்த செடிக்கு தான் நான் தண்ணி ஊத்தணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அந்த செடியை வளர வைக்கிறது சாங்கிய யோகா. ஸோ யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட், எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிறீங்க, எல்லா தத்துவங்கள், எல்லா பிலாசபி எல்லாத்தையுமே வந்து நீங்க டக்குன்னு ஏத்துக்காம பக்தி யோகத்துல வந்து ஒரு ஆச்சாரியரிடம் சரணடையும் போது அவர் சொல்றதை நம்ம வந்து அப்படியே பிளைண்டா வி ஹேவ் டு அக்செப்ட் இட், ரைட்? ஆனா சாங்கிய யோகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தத்துவங்களையே தே வில் கொஸ்டின் தட் தத்துவங்கள் பண்ணிட்டு முழுமையா எனக்கு புரிஞ்சாதான் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்றது. ஸோ தட் இஸ் அ சாங்கியா. ஸோ கபிலதேவர் சொல்ற சாங்கியாவும் இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ்லி இஸ் டிஸ்கிரைபிங். நம்ம அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அவர் சொல்றாரு அவரு. ஸோ அந்த டெர்மினாலஜி சாங்கியா இஸ் திஸ் இஸ் த மீனிங். ஓகே. இன்னொன்னு வந்து புத்தி யோகம்ன்றது வந்து நீங்க ஞான யோகம்ன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்னீங்க பிரபுஜி. அதாவது சொல்லுங்க. இது பின்னாடி வர ஸ்லோகங்கள்ல எல்லாம் வந்து பக்தி யோகத்தை வந்து குறிக்கிற இன்னொரு சொல்லா புத்தி யோகம் யூஸ் பண்ணியிருக்கோம் 4-5. அது எனக்கு கோட் பண்ண தெரியல. பட் அந்த மாதிரிதான் பின்னாடி வர ஸ்லோகங்கள்ல புத்தி யோகம்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் பக்தி யோகா. பட் இங்க நீங்க வந்து புத்தி யோகம்ன்றது ஞான யோகத்தை சொன்ன மாதிரி இது ஆக்சுவலா அதுக்கு எந்தெந்த வேற வேற இடத்துல மாறுமா அதோட கான்டெஸ்ட பொறுத்து? அது எப்படி இல்ல அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஞானம் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் ஒண்ணு ஒருத்தர் யாரோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எது இருந்தா உங்களுக்கு அந்த நாலேஜை ஏத்துக்க முடியும்? நம்பிக்கை, ஃபெய்த் வேணும். ஓகே, ஃபெய்த் இஸ் சம்திங், பட் unless you have an intelligence to accept, அது உங்களால ஏத்துக்க முடியாது இல்லையா? புரியாது இல்ல அந்த நாலேஜ், புரியாது. So that is what we meant புத்தி. அந்த ஞானத்தை பெறுவதற்கு புத்தி இருக்க வேண்டும். அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த புத்தி வந்துட்டு அந்த ஞானம் மூலமாக பகவான் யாரு என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா யூ ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் த புத்தி யோகா. அந்த ஞானத்தின் மூலமா, ஞானம் அப்படிங்கிறது இட்ஸ் ஹியூஜ் பெரிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து முக்கியமானதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க. நான் யாரு, பகவான் யாரு, எனக்கும் அவருக்கு உள்ள உறவு என்ன, நான் என்ன செய்யணும், ஐ எம் an eternal servant of the supreme lord அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. புரிஞ்சிட்ட உடனே இட் இஸ் ஸ்டோர்ட் இன் யுவர் புத்தி. You are using that intelligence. So கிருஷ்ண பக்தி அப்படிங்கும்போது கிருஷ்ண யோகா நீங்க வந்து பக்தி யோகா அப்படின்னு போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த புத்தியில நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, see the same intelligence can be used for some perverted knowledge also. வேண்டாத நாலேஜ் கூட உங்களால அந்த இன்டெலிஜென்ஸ்ல எடுத்துக்க முடியும் இல்லையா? சோ அந்த புத்தி யோகம் இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எந்த ஞானம் நமக்கு தேவையோ அதை மாத்திரம் கரெக்டா எடுத்துக்கிட்டு you are applying that ஞானம் as an intelligence, as a புத்தி. So அந்த புத்தி யோகா போகும்போது that is called as a பக்தி யோகா. காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பக்தி யோகா அப்படிங்கிறது என்ன விஷயமோ அது எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ். an intelligent person knows who is Krishna. ஸோ அவருக்காக நான் எப்படி பண்ணணும், என்னுடைய சேவகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் போது அப்படி அவங்க யூஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரணும். சோ பின்னாடி ஃபியூச்சர்ல நீங்க வந்து புத்தி யோகா, பக்தி யோகா, புத்தி யோகா அப்படின்னா இட் இஸ் போத் ஆர் சேம். ஓகே. அதாவது பகவானை பற்றிய ஞானத்தை வச்சுக்கிட்டு பக்தி யோகம் பண்ணணும்னு சொல்றீங்க. கரெக்ட். ஓகே, காரணம் என்ன அப்படின்னா பகவானை பத்தி தெரியாதவங்க அஷ்டாங்க யோகிகள், அருவவாதிகள், இம்பர்சனலிஸ்ட் இல்லையா? So they are also having an intelligence, but their intelligence is limited to impersonalist form. Yes.
புரியுது புரியுது. ஓகே, தேங்க்யூ.